இன்றைக்கு சிலர் நினைக்கிறார்கள் திராவிடம் இல்லாமல் போய்விட்டது, காணாமல் போய்விட்டது என்று அலட்சியமாக நுனிப்புல் மேய்கிறார்கள். திராவிடத்தை ஒருபோதும் அழிக்க முடியாது. திராவிடம் என்றும் வாழும், அதை வரலாறு என்றும் சொல்லும். ஆகவேதான் தாய்க்கழகமான திராவிடர் கழகம் இன்றைக்கு இங்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் கலைஞர்களுடைய 103வது அந்த பிறந்த நாள் ஆண்டு என்பதை திராவிடர் எழுச்சி நாளாக தமிழ்நாடு முழுக்கவும், கர்நாடக மாநிலத்திலும், மும்பை மாநிலத்திலும், மராத்தியத்திலுமே கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோலவே திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய பிரச்சாரம் வழக்கமான அதை செய்கிறார்கள். தமிழின உணர்வாளர்களும் திராவிட பற்றாளர்களும் ஒரு அணியிலே திரண்டு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் இது நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் அல்ல, மாறாக முழுக்க முழுக்க ஆழமான அடித்தளம் கொண்ட பல விழுதுகளை, பழுதில்லா விழுதுகளை கொண்ட ஒரு திராவிட தத்துவம்.